எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இந்தியாவின் முதுகெலும்பு, இந்தியாவின் கண்கள். உங்களை எல்லாரும் கடவுள் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். கடவுள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரா? ஏப்பா தம்மா தொண்டு கையே, இதில் 10 பேர் வரைஞ்சாலும் இடம் பத்தாது. ஊரில் உலகத்தில் 500 கோடி பேர் மேலே இருக்காங்க. இது எப்படியா புள்ளியாக வச்சோட 500 கோடி வைக்க முடியாது? கிண்டல் பண்ணான். நான் சொன்னேன், அப்படியா ராஜா, கரெக்ட் தான், நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. உன் ஃபோன் ஜோபில் என்ன இருக்குன்னு செல்ஃபோன் நான் எடுத்தான். எவ்வளோ இருக்குது? அதான் உள்ளங்கையில் இருக்குது. ஓகே, இப்போ அமெரிக்காவுக்கு பேச முடியும், அமெரிக்கா பேசலாம், லண்டன் பேசலாம், எது வேணாலும் உடனே இருக்குது. உலகமே இதுக்குள்ளே இருக்கு. ஏண்டா, நீ கண்டுபிடிச்ச செல்ஃபோன்லேயே உலகம் இருக்கும்போது கர்த்தரை கண்டுபிடிச்சி அவருடைய உள்ளங்கையில் இந்த உலகம் இருக்காதாடா வைத்தியக்காரா அப்படின்னு திட்டினேன். அப்போ தான் புரிஞ்சுக்கினா, ஆஹா, கர்த்தருடைய மகிமை வல்லம் உள்ளது. நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் அருள் புரிவார். இதை கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் ருசித்து பாருங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். நீங்கள் மதம் மாற வேணாம், மனம் மாறுங்கள்.